السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அந்த இறை நம்பிக்கையாளர்கள் மனிதர்களின் சிறந்தவர்களுடைய பட்டியலில் வருகிறார்கள். அதே போன்று நித்திய ஜீவனாகிய அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவனை போற்றுகிறவர்கள், அவனை புகழ்கின்றவர்கள், அவனை துதித்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் மனிதர்களுடைய பட்டியலில் சிறந்தவர்களுடைய பட்டியலில் வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இஸ்லாம் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று இன்னொரு சாராரையும் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாகவே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் ஒரு இறைவனாகிய அல்லாஹ்வை நம்புவதோடு அவனுக்கு பயந்து வாழ்வது ரொம்ப அவசியம். இதுதான் தேவையான ஒன்று. படைத்த இறைவனுக்கு யாரெல்லாம் பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் சமுதாயத்தில் கண்டிப்பாக சிறந்தவர்களாக இருப்பார்கள். உண்மைதானே? நம்மை படைத்த ஒருத்தன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்காணிப்பிலிருந்து நம்ம என்ன செஞ்ச முடியாது, விலகிவிட முடியாது. ஏகனாகிய இறைவன் நம்மை பார்ப்பதோடு அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு சிந்தனையில யாரு வாழ்ந்தாலும் சரி அவர்கள் கண்டிப்பாக நல்லவர்களாக இருப்பார்கள். இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்கள் தவறு செய்வார்களா? இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்கள் அழிச்சாட்டியம் செய்வார்களா? கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். இந்த உலகத்துல இல்லாட்டாலும் மறுமை என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் இறைவன் வசமாக பிடிப்பான். இன்ன பத்துஷ ரப்பிக லஷதீத், உமது இறைவனின் பிடி மிக கடுமையானது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நாளில் நாம் என்ன செய்ய முடியாது, தப்பித்து விட முடியாது என்று அந்த நாளுக்காக பயந்து நடக்கக்கூடியவர்கள், இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சிறந்தவர்களாக தான் இருப்பார்கள். அவர்களை சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். 49வது அத்தியாயம் 13வது வசனம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா. ஓ மனிதர்களே, டோட்டலா அல்லாஹ் அழைச்சி சொல்றான். இந்த வசனம் என்பது ரொம்ப முக்கியமான வசனங்க. இந்த ஒற்றை வசனத்தை ஒரு மனிதன் சரியான மாதிரிக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக இந்த இஸ்லாத்தை கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு இதுக்குதான் மனசை செத்துட்டு கிடக்குறான். அதாவது உயர்வு தாழ்வு, நான் பெரியவன் நீ தாழ்ந்தவன், இது மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்கறாங்களே இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கத்தானே செய்து. இதுக்கு அவர்களுக்கு மத்தியில ஒரு சரியான விட கிடைக்க மாட்டிருக்கு. ஆனால் இஸ்லாம் அதுக்கு என்ன செய்கிறது, விடையை சொல்லுகிறது. ஓ மனிதர்களே, உங்களை ஓர் ஆண் ஓர் பெண்ணில் இருந்து நாம் படைத்துள்ளோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாமே சமமாயிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தால் படைக்கப்பட்டாங்கன்னா அதுல ஏற்றத்தாழ்வு வருமா? அதுல பார்சியாலிட்டி பார்ப்பாங்களா? கருப்பனா இருக்கட்டும், வெள்ளையனா இருக்கட்டும், உயர்ந்தானவர்கள் தாழ்ந்தவனா இருக்கட்டும், எதுலையும் சரி, எந்த மொழி பேசக்கூடியனா இருக்கட்டும், எல்லாருக்குமே தாய் தந்தை யார் தான்? ஒரு ஆண் ஒரு பெண் தான். அப்ப எல்லாருமே சகோதரர்களா ஆகிவிடுவோம். அப்ப அத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா. ஓ மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தே நாம் படைத்துள்ளோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதாரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகவே உங்களை கிளைகளாகவும் குலங்களாகவும் ஆக்கினோம்.
இந்த பிரிவுலாம் எதுக்கு? பல கிளைகளாக பல குலங்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம் சொன்னா ஒருவரை ஒரு அறிந்து கொள்வதற்காகத்தான். அதுல பார்சியாலிட்டி பார்க்கறது கிடையாது. இவர் இந்த குலத்தை சேர்ந்தவர், இவர் இந்த பிரிவை சேர்ந்தவர் என்பதெல்லாம் எதுக்கு? நீங்கள் ஒருவரை ஒரு அறிந்து கொள்வதற்காக சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்ததான் முக்கியமான ஒரு வரியை சொல்றான். இதான் ரொம்ப டாப். அல்லாஹ்வே சொல்லிட்டான், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் தான் மனிதர்கள் சிறந்தவராக இருக்க முடியும். இப்ப அல்லாஹ் சொல்றான், இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் இறையச்சம் மிக்கவரே அல்லாஹ்விடம் கண்ணியத்துக்குரியவர். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ஒருத்தனை கண்ணியப்படுத்தி விட்டானா யார்? அவங்க இறையச்சவாதிகள் தான். அப்ப இறையச்சவாதிகள் தான் சிறந்தவர்கள், அவர்கள் தான் கண்ணியத்துக்குரியவர்கள். மனுஷன் கிடையாது. அல்லாஹ்விடத்திலேயே அல்லாஹ்வே என்ன செய்யறான்? கண்ணியப்படுத்துறான். சொன்னா அவங்க யார? இறையச்சவாதிகளை. அல்லாஹ் சொல்றான், இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் இறையச்சமிக்கவரே அல்லாஹ்விடம் கண்ணியத்துக்குரியவர். இன்னல்லாஹ அலீமுல் ஹபீர், அல்லாஹ்வை நன்கறிந்தவன், எல்லாம் தெரிந்தவன். இந்த பாயிண்ட பாருங்க, அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். நீங்க செய்யறது எதுவும் தெரியாமலாம் இருக்காது. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் நன்கறியக்கூடியவனா இருக்கிறான் என்று இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இறையச்சவாதிகள் தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவர்கள், இறையச்சவாதிகள் தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்ற ஒரு விஷயத்தை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த பண்பு எல்லாருக்கும் வேணுங்க. இந்த பண்பு யாரா இருந்தாலும் சரி, சிறியவரா இருக்கட்டும், பெரியவரா இருக்கட்டும், இளைஞராக இருக்கட்டும், முதியவரா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், எல்லோருக்குமே இந்த பண்பு வந்துட்டு வைங்களேன், அவரை விட பெர்ஃபெக்ட் வேற யாரும் இருக்க முடியாது உண்மையிலேயே. அதனால தான் ரசூலுல்லா சில நேரங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த இறையச்சத்தை கேட்டே துவா செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, இறைவா உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன், நேர் வழியை வேண்டுகிறேன், இறை அச்சத்தை வேண்டுகிறேன், சுயமரியாதையை வேண்டுகிறேன், தன்னிறவை பொருளாதாரத்தை உன்னிடத்தில் வேண்டுகிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. இறையச்சத்துக்கு பேர் போனவங்களே. இறையச்சத்துக்கு ஒரு நபரை கொண்டு நிறுத்துவதா இருந்தா யாரை நிறுத்தலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்த முடியும். அந்த இறை தூதர் அவர்களே அல்லாஹ்வுடைய தூதரை செஞ்சிருக்கிறாங்க, தக்வாவை அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்ப நாமளா எம்பாடி, நாமளா எங்க நிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ் எனக்கு இறையச்சத்தை தா. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இறைவா அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி வ தக்வாஹா, அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி என்னுடைய உள்ளத்துக்கு இறையச்சத்தை தா. ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. அப்ப இது மாதிரியான துஆக்களை நம்ம செய்வோம், இறையச்சத்தை கேட்டு பெறக்கூடிய துஆக்களை நம்ம கேட்கணும். அப்ப இறையச்சவாதிகள் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது, ஒற்றை கேள்வி. ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில பதில் அளிக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ் மன் அக்ரமுன் நாஸ், புகாரியில் வரக்கூடிய செய்தி 3353வது செய்தி. யா ரசூலுல்லாஹ் மன் அக்ரமுன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதரே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார், மனிதர்களில் அதிகமான கண்ணியத்துக்குரியவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்துக்காகும். ஒற்றை வார்த்தை தான். யார் அல்லாஹ்வுக்கு அதிகமாக பயப்படுறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்விடத்துல சிறந்தவர்கள், அவர்கள் மனிதர்களிடத்தில் அதிகமான கண்ணியத்துக்குரியவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த சிறந்தவர்களுடைய பட்டியல்ல இஸ்லாம் தக்வாதாரிகளை சேர்க்கிறது. இந்த தக்வாதாரியால வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இறைச்சத்தோடு வாழக்கூடிய சமுதாயத்துல என்ன வராது? பாவங்கள் வராது, அதே மாதிரி குழப்பங்கள் வராது, தீமைகள் பெருகாது. இறையச்சம் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு என்ன ஆகுது? ஏராளமான பாவங்கள் மலிந்து கிடக்கிறது, ஏராளமான தீமைகள் பெருகி கிடக்கிறது. அப்ப இதை நாம் உணர வேண்டும். தக்வா என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும், இறைவனை பயப்படக்கூடிய அந்த தன்மை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அத்தியாவசியமான பண்பு. இதை பெறக்கூடியவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்ற பட்டியலில் இடம்பெறுகிறார்கள். அப்படி மனிதர்களில் சிறந்தவர்களுடைய பட்டியலில் நம்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்ப்பதற்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக, இன்னும் இஸ்லாம் மனிதர்களுடைய சிறந்தவர்கள் பட்டியலில் நிறைய மக்களை சேர்க்கிறது. அது யார் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.